வணக்கம். என் பேரு கரிஷ்மா. ஆ விழுப்புரம் மாவட்டம் நரசிம்மூர் பனங்காட்ல இருந்து பேசுறோம். ஆ நாங்க வந்து சின்ன வயசுலேருந்தே பனை ஏரி, பனைத்தொழில் அப்படிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது. கல்லுனா என்ன? பதனினா என்ன? கருப்பட்டினா என்ன? அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இந்த ஃபீல்டுக்கே நாங்க வராம தான் இருந்தோம். நாங்க வந்து விவசாயி தான். விவசாய வேலைய தான் பார்ப்போம். நெல்லு போடுறது, இந்த மாரி எல்லா வேலையும் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு தோல் வியாதி இருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு மாரி இந்த மடிப்புலாம் கை மடிப்பு, கழுத்து மடிப்பு, கால் மடிப்பு அதெல்லாம் இருக்கும். அது வந்து எனக்கு என்ன பண்ணாலும் சரியாகல. நெறைய வந்து மருத்துவர்கிட்ட போயிட்டோம். வீட்ல சொல்றாங்கல்ல, ஆயா, தாத்தாலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி மருத்துவம் பார்த்தோம். எது பண்ணாலும் எனக்கு அது சரியாகவே இல்ல. நெறைய நேரம் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி, எல்லா பசங்க முன்னாடியும் என்னால விளையாட முடியல, எல்லா பசங்க மாரியும் இருக்க முடியல, படுத்தபடியா இருப்பேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நானு. அவ்ளோ கஷ்டப்பட்டு நான் அவ்ளோ அழுதுருக்கேன். ஆனா வந்து அப்பா வந்து ஒரு புக் படிச்சாங்க. அந்த புக் பேர் வந்து பதார்த்த குண சிந்தாமணின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புக் சரியா தெரியல எனக்கு. அந்த புக்ல வந்து கல்லு குடிச்சா தொழுநோயே குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருந்தாங்க. அப்போ வந்து தொழுநோயே குணப்படுத்துதுன்றப்ப இந்த ஒரு தோல்வி அதை எப்படி குணப்படுத்தாம இருக்கும்? சரி குடுத்து தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு எனக்கு குடுத்தாங்க. இத வந்து நான் மருந்தா எடுத்துக்கிறேன். மருந்தானா மருந்து நம்ம கசாயம்லாம் உடம்பு சரியில்லனா கசாயம் எப்படி குடிப்போம்? அதிகமா ஒரு 1 சொம்பு 2 சொம்பு குடிப்போம் இல்ல. நம்ம வந்து 1 கிளாஸு அதில 1/2 கிளாஸ் அப்படிதான் குடிப்போமா? நானும் அதே மாரி தான். காலையில ஒரு 1/2 கிளாஸ் கல்லு, சாயந்தரம் 1/2 கிளாஸ் கல்லு வட்டி வழிச்சு போட்டு, அது நல்ல இனிப்பான கல்லு. இறக்குன இடத்துல இருந்தே அப்படியே நான் போயிட்டு மரம் ஏறுற இடத்துல போய் குடிப்பேன். அப்பலாம் அப்பா மரம் ஏற தெரியாது. ஏன்னா, அப்பாவ வந்து மரம் ஏற விடல. சின்ன வயசுல இருந்தே வந்து, "நீ மரம் ஏறக்கூடாது. அ போலீஸ் கிட்டலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பனை ஏறிங்க. அதனால நீயும் வந்து மரம் ஏறக்கூடாது. நீ படிச்சுட்டு வேற ஏதாச்சும் வேலை எந்த வேலை வேணா பாரு. மரம் மட்டும் ஏறாதன்னு" சொன்னாங்க.